Hello students. பரீட்சை புக்கில் 18th லெசன் மிஸ் ஆகிடுது, அதை மட்டும் இன்றைக்கி போட்டுடுறேன். पार्ट 18 18 शरीर के अंग पार्ट्स ऑफ द बॉडी. बॉडी शरीर ना बॉडी, अंग ना पार्ट्स. यह हाथ है, இது கைகள். आदमी के दो हाथ होते हैं. आदमी ஒரு மனிதனுக்கு இரண்டு கைகள் இருக்கின்றன. दो ना இரண்டு, हाथ ना கை, होते हैं இருக்கின்றன. एक हाथ में 5 उंगलियां होती है. एक हाथ में ஒரு கையில் 5 उंगलियां 5 விரல்கள். உங்கலினா ஃபிங்கர், உங்கலியாं அப்படின்னா ஃபிங்கர்ஸ். होती हैं 5 उंगलियां होती हैं, 5 விரல்கள் இருக்கின்றன. हाथों से हम लिखते और खाते हैं. கைகளால் நாம் எழுதுகிறோம். லிக்னானா எழுதுறது, खानाना சாப்பிடுறது. लिखते हैं, लिखते और खाते हैं, நம்ம எழுதுகிறோம் சாப்பிடுகிறோம் கைகளால். हम हाथों से सभी काम करते हैं. நாம் கைகளால் எல்லா, சபினா எல்லா, காம்னா ஒர்க், எல்லா வேலைகளையும் செய்கிறோம். करते हैं. आदमी के 2 पैर होते हैं. पैरना லெக், हाथना हैंड. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கால் இருக்கு? आदमी के 2 पैर होते हैं, 2 கால்கள் இருக்கின்றன. पैरों से आदमी चलता और दौड़ता है. கால்களால் மனிதன் நடக்கிறான், ஓடுகிறான். பயிர் और हाथ, கால் அண்டு கை ரெண்டுமே तैरने में நீந்தும் போது काम आते थे, வேலை செய்கின்றன. पैरों की सुरक्षा के लिए, பாதங்களின் பாதுகாப்புக்காக, கால்களின் பாதுகாப்புக்காக, சுரக்ஷானா கால்களை பாதுகாக்க, हम நாம் जूता पहनते हैं, चप्पल போட்டுக்கிறோம். जानवरों के 4 पैर होते हैं. விலங்குகளுக்கும் 4 கால்கள் இருக்கின்றன. जानवरों के 4 पैर होते हैं. விலங்குகளுக்கு 4 கால்கள் இருக்கின்றன. वे भी पैरों से चलते और दौड़ते हैं. அவைகளும் கால்களால் நடக்கின்றன, ஓடுகின்றன. आदमी के 2 आंखें होती हैं. आंखना கண்கள், 2 கண்கள் இருக்கின்றன. மனிதனுக்கு 2 கண்கள் இருக்கின்றன. आदमी के 2 आंखें होती हैं. जानवरों के भी 2 आंखें होती हैं. விலங்குகளுக்கும் 2 கண்கள் இருக்கின்றன. हम आंखों से देखते हैं. देखना பார்க்கிறது, நாம் கண்களால் பார்க்கிறோம். हम आंखों से देखते हैं. जानवर भी आंखों से देखते हैं. விலங்குகளும் கண்களால் பார்க்கின்றன. ஆங்க்னா கண்கள், பயிர்னா கால்கள், हाथना கைகள், नाक அப்படின்னா மூக்கு. हम नाक से सांस लेते हैं. நாம் மூக்கால் சுவாசிக்கிறோம். हम नाक से सूंघते भी हैं. நம் நாக்கினால் சூங்குனா முகர்ந்து பார்த்தல், வாசனை நல்லா இருக்கா, குட்டா இருக்கா, பேடா இருக்கா, நல்லா வாசனை வருதா, ஒரு விஷயத்தை முகர்ந்து பார்த்து வாசனை கண்டுபிடிக்கிறது இதால மூக்கால. हम नाक से सूंघते भी हैं. जानवरों में सूंघने की शक्ति अधिक होती है. விலங்குகளுக்கு முகர்ந்து பார்க்கும் சக்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. मनुष्य के 2 कान होते हैं. कानना காது. மனிதனுக்கு 2 காதுகள் இருக்கின்றன. हम कानों से सुनते हैं. நாம் காதுகளால் கேட்கிறோம். मनुष्य के 2 कान होते हैं. மனிதனுக்கு 2 காதுகள் இருக்கின்றன. हम कानों से सुनते हैं. நம் காதுகளால் கேட்கிறோம். सुनना லிசன். जानवरों के भी 2 कान होते हैं. அனிமலுக்கும் விலங்குகளுக்கும் 2 காதுகள் இருக்கின்றன. वे भी कानों से सुनते हैं. அவைகளும் वे भी कानों से सुनते हैं. அவைகளும் காதுகளால் கேட்கின்றன. लेकिन सांप के कान नहीं होते. இருந்தாலும் பாம்புகளுக்கு காதுகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாம்புக்கு காதுகள் இல்லை, அதுதான் சொல்றாங்க. நாக்குக்கே நீச்சே மூஹ, மூக்குக்கு கீழே வாய் இருக்கு. நாக்குனா மூக்கு, நீச்சேனா அதுக்கு கீழே, மூனா மவுத் இருக்கு. மூமே தாந்த் ஹோத்தேக, வாயில் பற்கள் இருக்கு. தாந்தனா பற்கள் இருக்கின்றன. மூமே ஜீபு பி ஹோத்தேக, ஜீப்னா நாக்கு, டங், வாயில நாக்கும் இருக்கிறது. मुंह में जीभ भी होती है. हम मुंह से खाते हैं. நாம் வாயால் சாப்பிடுகிறோம்.
हम दांतों से खाना बचाते हैं चबाते நாம் பற்களால் தாந்தோ சே பற்களால் खाना உணவை चबाते हैं மென்று சாப்பிடுகிறோம் हम जीभ से बोलते हैं நாம் நாக்கினால் பேசுகிறோம் हम जीभ से स्वाद भी लेते हैं நாம் நாக்கினால் स्वाद டேஸ்டும் அத சுவையும் அறிகிறோம் हमारे शरीर में हड्डियां होती है நம்முடைய உடம்பில் எலும்புகள் இருக்கின்றன हड्डियां எலும்பு हड्डियां होती है हमारे शरीर में 206 206 हड्डियां होती हैं ये हड्डियां मजबूत होती हैं இந்த எலும்புகள் நமக்கு வந்து மஜ்பூத்னா ஆரோக்கியமாக வலுவாக இருக்க வேண்டும் चीनी और नमक ज़्यादा खाने से நம்ம நிறைய உப்பு நமக்குனா உப்பு ஜியாதானா அதிகமாக சீனினா சர்க்கரை உப்பு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா ஹட்டியாக கம்ஜோர் பன்த்திக ஹட்டியாக வந்து வீக் ஆகிடும் எலும்புகள் வீக் ஆகும் அதனால் இதெல்லாம் குறைவா इसलिए हमें नमक और चीनी सही मात्रा में खाना चाहिए நம்ம அளவோடு சாப்பிடணும் அளவுக்கு அதிகமான சர்க்கரையும் உப்பும் சாப்பிட்டா நம்ம எலும்புகள் வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹட்டியான்னா எலும்புகள் हाथों से अच्छे काम करो கைகளால் நல்ல வேலைகளை செய் आंखों से अच्छी बातें देखो கண்களால் நல்ல விஷயங்களை பார் मुंह से अच्छी बातें बोलो வாயால் நல்ல வார்த்தைகளை பேசு कानों से अच्छी बातें सुनो காதுகளால் நல்ல விஷயங்களை கேள் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் இதில் அபியாஸ் இருக்கான்னு பார்க்கலாமா அபியாஸ் 2 தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் 1 and 2 काली जगह भरो फिल इन द ब्लैंक्स आदमी के மனிதனுக்கு 2 हाथ होते हैं இங்கே கே போட்டால் போதும் हम आंखों से கண்களால் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் देखते हैं देखना பார்க்குறது देखते அப்படின்னு போடணும் मुंह में दांत होते हैं முகத்தில் வாயில் பற்கள் இருக்கின்றன அப்போ होते हैं போடணும் तुम हाथों से अच्छी काम करो கைகளால் நல்ல வேலைகளை செய் सांप के कान नहीं होते பாம்புகளுக்கு காதுகள் இல்லை கான் அப்படின்னு போடணும் ஜவாப் தோ இது வந்து क्वेश्चन அண்ட் ஆன்சர் இது நல்லா படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் தான் இது ஏக் हाथ में कितनी उंगलियां है ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்கின்றன ஏக் हाथ में கித்தனையை மட்டும்தான் எடுக்கணும் இந்த இடத்துல 5 அப்படின்னு போட்டால் போதும் 5 விரல்கள் இருக்கின்றன இது கித்தனையை தூக்கிட்டு என்ன போடணும் 5 एक हाथ में 5 उंगलियां हैं हम किसी से सूंघते हैं நம்ம எதால முகர்ந்து பார்க்கிறோம் எதால வாசனையெல்லாம் பார்க்குறோம் नाक से मुकाल தானே அப்போ हम नाक से सूंघते हैं हम हाथों से क्या करते हैं हम हाथों से सभी काम करते हैं खाते हैं அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது लिखते हैं सभी काम करते हैं எல்லா வேலையும் கையால் தானே பண்ணுறோம் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னு போட்டால் நான் சாப்பிடுவேன் இல்லை கையில் எழுதுவேன்னு சொல்கிறத விட எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லலாம் हम हाथों से सब काम करते हैं आदमी के कितने हाथ होते हैं ஒரு மனுஷனுக்கு எத்தனை கைகள் அப்போ कितने எடுத்துட்டு 2 போடணும் आदमी के 2 हाथ होते हैं 2 போட்டால் போதும் क्या सांप के कान होते हैं என்ன பாம்புகளுக்கு காது இருக்கிறதா பாம்புக்கு காது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நகி இங்கே நகி போட்டுட்டு சாம்புக்கே கான் நகி ஓத்தேங்க 2 நகி போடணும் சில ஸ்டூடெண்ட் இங்கே நகி போட்டு இதை அப்படியே எழுதிடுங்க பார்த்து அப்போ என்ன அர்த்தம் பாம்புக்கு காது இருக்குதுன்றது என்னன்னு சொல்லணும் இங்கே இல்லைன்னு சொல்லணும் நகி சாம்புக்கே கான் நகி ஓத்தேங்க அப்படின்னு 2 இடத்துல நகி போடுங்க அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் உங்களுக்கு 22 லெசன் போட்டாச்சு நல்லா படிங்க ஜனவரி 1st வீக் எக்ஸாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சண்டேவே வரும் அதனால் அப்பயே ரெடி ஆகிடுங்க மாடல் எக்ஸாம்லாம் எழுதி பாருங்கள் பின்னாடி புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டினை முதல்ல நல்லா படிச்சுட்டு தரவாக எழுதுங்க ஒவ்வொரு ரோமன் லெட்டராக டெஸ்ட்டு எல்லா லெசன்லேயும் இருக்கிற ஆப்போசிட் எல்லா லெசன்லேயும் இருக்கிற மீனிங் எல்லா லெசன்லேயும் இருக்கிற ஃபில்லப் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ரோமன் லெட்டர் கொஸ்டின் ரோமன் லெட்டராக டெஸ்ட் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்